Patient's name is Maragadam Shankaran. Yes. Advance 50,000 rupees. 1 minute. ஏற்கனவே பே பண்ணியாச்சே. டெபாசிட் 1 lakh. இப்போ இன்னைக்கு காலையில தான் மிஸ்டர் கிருஷ்ணா ஒருத்தர் பே பண்ணிருக்காரு. இன்னைக்கா? உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? ஏய் ரம்யா, நீங்க சும்மா இருங்கப்பா. மேடம், அதாவது யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா? பேஷண்ட்டுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்க கூட மாட்டீங்களா? மேடம், காசு கொடுத்தா போதும். ரம்யா வாங்க வா. என்னது இது ரம்யா? இப்படி அவங்க கிட்ட எல்லாம் போய் பாவம் கிருஷ்ணா ஏதோ நல்ல மனசு பண்ணி. இல்லப்பா, என் கல்யாணம் நிக்கிறதுக்கு அவன் தான் காரணம். உன் கல்யாணம் லதா ஓடி போனதுக்கும் அவன் தான் காரணம். ஆமாப்பா, அரவிந்துக்கு என்ன பிடிக்கலையா சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டான். ஏர்போர்ட்ல இருந்து அதை சொல்லதான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள உங்ககிட்ட சொல்லவும் முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம. என்னால நம்பவே முடியலையே. அப்படி செஞ்சவன் நேத்திக்கு நமக்கு அவ்வளவு ஹெல்ப் எதுக்கு பண்ணணும்? குற்ற உணர்வு. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. அவன் ஒரு கிருஷ்ணா, உன்னை யாரு பணம் கட்ட சொன்னது? பணத்தை கொடுத்து எல்லாம் சரி பண்ணலாம் நினைச்சிட்டியா? நாங்க என்ன சீப்பா? அக்கா விடுக்கா, நீ சும்மா இல்லாதா. நீ தலையிடாத. எதுக்கு நீ வந்த? அம்மா செத்துட்டாங்களான்னு பார்க்க வந்தியா? ரம்யா, யூ ஷட் அப். நீ மட்டும் எப்படி நீ இவ்ளோ செல்ஃபிஷா பிறந்த? நீ இந்த வீட்டு பொண்ணா? நம்ம அம்மா அப்பா ரத்தமா உனக்குள்ள ஓடுது. இங்க அப்பா மூஞ்சில முழிக்கிறது கூட உனக்கு தகுதி இல்ல. அவ பிரெக்னன்ட்டா இருக்கா, அதனால தான் ஓடி போனாங்க. அபார்ஷன் அப்படின்னு யோசிக்காம இவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லது. ஏண்டி ரம்யா பத்தி யோசிக்கவே இல்லையா? அப்படின்னு சுயநலத்தால இன்னைக்கு என்னால தாய்க்கவே முடியல. அவளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் எப்படி முகத்தை காட்டுவேன்? என்ன சொல்லுவேன்? அம்மா, என் கல்யாணம் என்னாச்சு? என்ன ஒண்ணு இல்ல. இல்ல மரகதம், ஏன் எல்லாரும் முழிக்கிறீங்க? பட்டுன்னு உண்மையை சொல்லிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு she has had a heart attack man. இதுக்கு மேல உங்களுக்கு டென்ஷன் கொடுக்காதீங்க. அங்கிள் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுங்க. அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, அது ஒண்ணும் இல்ல ஆண்டி. நாங்க அரவிந்த் கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசிட்டோம். அரவிந்த் வந்து இப்ப லதா பத்தி அவங்க வீட்டுல எதுவும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டான். அவன் நேர்ல வரும்போது எல்லாம் பேசி சமாளிச்சுக்கிறேன்ட்டான். அதுக்குள்ள உங்க வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அங்கிள் இருக்காரு, ரம்யா இருக்காங்க, அவங்க பேசி சமாளிச்சுப்பாங்க. என் சைடுல நான் பாத்துக்கிறேன். ஓகே, இப்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், உங்க ஆபரேஷன். பாசிட்டிவா இருங்க. உங்க மாப்பிள்ள அரவிந்த் எல்லா பிரச்சனையும் சமாளிப்பான். ஓகே? இதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா? எல்லாரும் வெளில போலாம் வாங்க. தேங்க்ஸ் கிருஷ்ணா. இதுல என்ன அங்கிள், ஏதோ மனசுல தோணுது டக்குன்னு சொல்லிட்டேன். எங்க யாருக்கும் தோணலையே. உங்க பொண்ணை கேளுங்க, எனக்கு அடிக்கடி போய் சொல்லி பழக்கம்னு சொல்லுவாங்க. ஐயோ, சும்மா ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன். விடு கிருஷ்ணா, அவளுக்கு தெரியும் நீ நல்லவன. ஒத்துக்க மாட்டா, ஈகோ தான். மரகதம் கிட்ட நேரம் பார்த்து உண்மையா சொல்லிடுறேன். அது வரைக்கும் கண்டிப்பா கூட இருக்கேன். ஆனா இப்ப கிளம்பணும். பாய். நீ கட்டின பணத்தை அது ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கொடுங்க. டேக் கேர். நல்ல பையன். இவனை போய் நீ தப்பா நினைச்சேமா? இவன் கல்யாணத்தை நிறுத்தி இருக்க மாட்டான், சான்ஸே இல்ல. நீ வீணா கற்பனை பண்ணிட்டு இருந்த. ஆண்டி, மை காட், நார்மலா ஆபரேஷனுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க. நீங்க 10 வயசு கம்மியா அந்த மாதிரி இருக்கீங்க. ரம்யாவுக்கு அக்கா மாதிரி, ச்சே, தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. போடா. டாவா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உங்க மாப்பிள்ளை கிட்ட இருந்து அவன் அங்க இருந்து போன் பண்ணி ஃப்ளாரிஸ்ட மிரட்டி, அவன் பயந்து போய் பெங்களூருக்கு போன் பண்ணி புதுசா ரோசஸ் ஆர்டர் பண்ணி. போதும் போதும். பிடிச்சிருக்குல்ல? எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பூவை கொடுத்து எத்தனை நாள் தான் ஏமாத்த போறாரு? ஒரு போன் பண்ண கூடாதா? அவங்க வீட்டுல என்ன தகவல்னே தெரியல. கவலையா இருக்கு. ரம்யா, என்ன நடக்குதுன்னு நீங்க அம்மா கிட்ட சொல்றதே இல்லையா? என்ன
அமெரிக்கால இருந்து 2 நாளைக்கு ஒரு தடவை போன் பண்ணிட்டு தான் ஆண்டி இருந்தான். ஆனா 2 பேருக்கு ஒரு சின்ன சண்டை. அதனாலதான் ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு நிக்கிறா. நிஜமாவாடி? ஆ, சத்தியமா அடிக்கடி போன் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ரம்யா சொல்றான். ஆனா அவனுக்கு என்ன வழி? இங்க வர முடியுமா? கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ஒரு போன் கால் தானே, அதுக்காக சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க. நான் அரவிந்த் கிட்ட சொல்லிட்டேன், இனிமே வாரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணா போதும். எவ்ரி சண்டே போன் பண்ணுவான். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போகணும். வா வரேம்மா. ஏய், என்கிட்ட உண்மையை சொல்லிட்டான்னு நீ இப்ப சண்டை போடாத. தேவையில்லாம வந்து ஏன் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ற? உனக்கு அவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா இனிமே நான் வரல. கிருஷ்ணா நில்லுடா. என்ன நீ டா போட்டு பேசுற? நீ பாட்டுக்கு போன் அது இதுன்னு சொல்லிட்டு இனிமே வர மாட்டேன்னு சொன்னா என்ன என்ன அர்த்தம்? செய்யணும் நீயே சொல்லிடு. வராதேன்ற வான்ற ஏன் குழப்பற? வரமா வரக்கூடாதா? எதுக்கு அம்மா கிட்ட போய் சொன்ன? நீ ஏன் உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்ல? இப்பதான் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு வராங்க. அதே காரணம் தான். ஏய், அரவிந்த் எப்படி பேசுவான்? போன்ல ஜோக் இல்ல கிருஷ்ணா. லிசன், அரவிந்த் உனக்கு தான் கேட்டவன். அவன் போன் பண்ணி பேசுவான். அவனால தானே இந்த கன்ஃபியூஷனே. உங்க அம்மாக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தானே அவன் பேசுவான். எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ப. கிருஷ்ணா, The Chennai climate mostly will be hot. The sale of fan and air conditioner rate is peaked within the new year when many retailers offer special ஏய், தொடாத. அம்மா ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு டவுட் கேட்கணுமா? கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்த? இங்க வந்து போன் பண்ணிக்கிட்டு தொடாத, இல்லன்னா கொன்னுடுவேன். அம்மா கத்தாதீங்க. அப்ப யாரும் இந்த போனை தொடக்கூடாதுன்னு சொல்லு. இன்னைக்கு சண்டே, மாப்பிள்ளை கூப்பிடுவாரு. கீழே போய் போய். சாரி, ராங் நம்பர். ஏய், நான் தான். நான் தானே யாரு? விளையாடாத கிருஷ்ணா, இன்னைக்கு சண்டே. நான் தியேட்டர்ல இருக்கேன், எனக்கு எதுவும் சரியா கேட்கல. நான் அப்புறம் படம் முடிஞ்ச அப்புறம் கூப்பிடுறேன். போனை வச்சு நான் பொண்ணை விடுவேன். முதல்ல வெளிய வா. என்ன வேணும்? இன்னைக்கு சண்டே. அரவிந்த் போன் பண்ணுவானா அம்மா கிட்ட சொல்லிருக்கியே. அம்மா வெயிட் பண்ணிட்டு. சாரி ரம்யா, நான் பிஸியா இருக்கேன். நான் அப்புறமா படம் முடிஞ்ச அப்புறம். என்ன விளையாடுறியா? அம்மா உனக்காக வெயிட் பண்ணுமா? நான் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த லேக்கா வெளில கூட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்ப அவளா முக்கியம்? அப்ப நீயா முக்கியம்? நீ மட்டும் அரவிந்த போன் பண்ண வைக்கல. முடியாது. ஏன் பண்ணோம்? நீ தானே எனக்கு சொன்ன நான் ரொம்ப குழப்பறேன்னு. என்னால போன் பண்ண சொல்ல முடியாது. கிருஷ்ணா ப்ளீஸ், கிருஷ்ணா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நோ, சாரி. உங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறது பெட்டர் நினைக்கிறேன். நான் எதுக்கு அரவிந்த் ஃபோன் பண்ணி கெஞ்சணும்? நீயே ஃபோன் பண்ணி பேசு. வேண்டாம், தேங்க்ஸ். தேவையில்ல. உங்க லேக்கா குளிர்ல தவிச்சுக்கிட்டு இருப்பா. போய் அவளை கவனி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம். என்னங்க, அப்பா எங்கடா? காஃபி. அக்கா கூப்பிடு. என்ன? என்னங்க, மாப்பிள்ளை போன்ல. அக்கா சீக்கிரமா வா, அரவிந்த் லைன்ல. என்ன மாப்பிள்ளை இது? இதுக்கெல்லாம் போய் கோச்சுப்பாங்களா? அவ கோபெல்லாம் போய்க்குதான். என்னது? ஐயோ, இல்லவே இல்ல. நான் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ளை. வா. இல்ல இல்ல, ரம்யா வந்துட்டு பேசுங்க. என்னது? என்கிட்ட? ஐயோ, என்ன மாப்பிள்ளை இது? இப்படி எல்லாம் ரொம்ப பேசு, பேசுடி. ஹலோ. ஹாய் பேபி. எப்படி இருக்கு டார்லிங்? என்ன மிஸ் பண்றியா? அது கிருஷ்ணா சொன்னப்போ மனசு கேட்கல, அதான். என் மேல கோவமா ஸ்வீட்டா? இல்ல டார்லிங். கண்டுபிடிச்சிட்டியா? புத்திசாலி. ஆமா. வேற வழி தெரியல. அரவிந்த் கிடைக்கல, அதான் நானே அவன மாதிரி பேசி. புரியுது. அம்மா சந்தோஷமா இருக்காங்கல்ல? ஆமா. நானும் காட்டிக்காத. மாட்டேன். வச்சிட்டா? சரி. ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கலாம் தான் தோணுது டார்லிங். ஆனா சிறப்பு பிஞ்சுடும். ஓ மை ஸ்வீட் ஹார்ட். ஷட் அப் ஃபூல். என்னடி மறுபடியும் சண்டையா? இல்ல இல்ல, விளையாட்டுக்கு. மாட்டிக்கிட்டியா? நல்லா வேணும். வெச்சிடுறேன். ஐ லவ் யூ சொல்லு. முடியாது, போடா. ஏய் ரம்யா, ஷூ. ஐ லவ் யூ சொல்ல சொல்றாமா? உங்க முன்னாடி போய் எப்படி சொல்வேன்? அம்மா வெக்கப்படுறாங்க. வெச்சிடுவா. ஏய் இரு இரு, வேண்டாம். நீ ஒரு ரூம் போய் அந்த கார்ட்லெஸ் போன் எடுத்துக்கோ. அங்க போய் சொல்ல வேண்டியது சொல்லு. போ நீ. என்னங்க, ஒரே லவ். எடுத்துக்கிட்டியா?